ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி பேசும்போது எப்படிலாம் வரதட்சணை கேட்குறாங்க? ஐயோ அதையப்பா கேட்குறேன். ஃபர்ஸ்ட் பொண்ணு கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து வரதட்சணை வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? வேற ஒருத்தங்க யாரு? அவங்க கூட சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா தூது அனுப்புறது. பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. லவ் மேரேஜ் தான். நாங்க எதுவுமே வேணாம்ப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க சார். மேரேஜ் ஆகி ஒரு 2 மாசம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னப்பா வேமா சொல்ல பதறது எனக்கு. எதுவுமே போடாம வந்தவ வக்கீலாதவ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியே பேசுவாங்க சார். உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாசமா இருப்பாருங்க சார். எதா இருந்தாலும் பாசமா கேரிங்கா இருப்பாரு. எனக்கு பிடிக்கும். சூப்பர் கேர்ள். அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்கல, அவங்க கிட்ட 25 பவுன் வந்து நகை போட்டுட்டு வர சொல்லு, நான் வந்து மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். ஆமா ஏன் இப்படி பேயா அலையற? அதுல இருந்து இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்கிட்ட சரியாவே பேசுறது இல்லைங்க சார். அந்த ஒரு நகையை ரீசனா வச்சுட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க. உங்களுடைய அம்மா வந்து அவங்களோட வரதட்சணை கேட்டாங்க, பழைய ஆளு அவங்க கேட்டாங்க கூட விட்டுறலாம். நீங்க லவ் பண்ண பொண்ணுகிட்ட நீங்க எப்படி கேட்க முடியுது வரதட்சணை? இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்காம இருந்தேன். அவங்க வந்து கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாங்க என்னைய. இவங்களுக்கு எங்க அம்மா ஏன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நகை வாங்கினாலும் உங்ககிட்ட தானே வச்சுக்க போற நீ. என்னடா புத்தலாட்டாது? எங்களுக்கும் எனக்கு போறது இல்ல, அவங்களுக்கு தான் போடுறாங்க. எதுக்காகனா நாளைக்கு அவங்க ஃபியூச்சர்ல அவங்க கஷ்டப்பட கூடாது, நாம இல்லாத அதுக்கு அவங்க காலகட்டத்துல. கொடுக்கலாம் இல்லைங்க சார். அம்மா பிச்சிட்டீங்க பிச்சு. சார் இன்னை வரைக்கும் அவங்க அப்பா அம்மா விஷயத்துல ஒரு பூம்பு மாடு தான் சார். எது சொன்னாலும் உன் மண்டை மட்டும் தான் சார் ஆட்டுவாரு. யோ சகல என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க? இன்னை வரைக்கும் ஒரு டைம் கூட அவர் எகுத்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அம்மா அப்பா பேச்ச கேக்குறேன், கண்டிப்பா பொண்டாட்டி பேச்சையும் கேட்பான். இத மட்டும் வக்கனையா பேசு. அம்மா வந்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அது அம்மா பச்சை கேட்டுக்கணும்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஓகே, உங்க வாழ்க்கையில எந்த வகையில வரதட்சணை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பல இருக்குதே, எதை சொல்றது? வரதட்சணை வெறும் நகைபட்சத்துல மட்டும் வரல. ஸ்டார்டிங் அந்த பேசிக் கல்யாண செலவுல ஆரம்பிச்சு மாப்பிளைக்கு செயின் போட்டு வரவே இருக்கிறது. மாப்பிள்ள அப்பதான் வந்து முறுக்கு பிடிப்பாரு, எனக்கு டைமண்ட் தான் வேணும், இது வேறயா, எனக்கு பிளாட்டினம் தான் வேணும். அதுவும் நேரம் அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்ததுன்னா உங்க வீட்டுல டைமண்ட் மோதிரம் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. உங்க இதுல வந்து டைமண்ட் மோதிரம் எதிர்பார்த்தாங்களா? ஆமா சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. தீபாவளி சீருன்னு ஒண்ணு பொண்ணு வீட்ல இருந்து தலை தீபாவளி கொடுப்பாங்க. என் வீட்ல அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, கோல்ட் காயினா கொடுத்தாங்க. ஏன்னா நான் பெருசா கோல்ட் போடுற பர்சன் இல்ல. என்னால நம்ப முடியலையே. எங்க அம்மா அப்பா முன்னாடி எல்லாம் வாங்கிக்கிட்டாரு அமைதியா. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறப்போ எங்க அண்ணனுக்கெல்லாம் பிரேஸ்லெட் போட்டாங்க 5 பவுனுக்கு. சொல்லவே இல்ல. இத நான் எப்படி மரியாதையே இல்லாம போய் இப்ப எங்க அம்மா அப்பாட்ட காட்டுவேன்? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. நான் வேற வழி இல்லாம எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் அழுது பேசியிருக்கேன். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்கு. துணிமணி எடுத்து கொடுக்கணும். அதுவும் அந்த பையன் எந்த பிராண்டட் ஷாப்ல கேக்குறானோ அந்த பிராண்டட் ஷாப்ல தான் எடுத்து கொடுக்கணும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அது அடுத்த தீபாவளி அடுத்த பொங்கலுக்கு திரும்ப கேக்குறது வந்து என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? யூசுவலா பொண்ணுங்களை கோல்ட் டிகர்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாண வகையில பார்த்தா பையனும் பையனோட வீட்டார் சார்ந்தவர்கள் தான் கோல்ட் டிகர்ஸ். டேய் எத்தனை வருஷத்துக்கு தாண்டா இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? சார் அப்ப இவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு மெயினான காரணம் அந்த பொண்ணே தான். ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். என்ன காரணம்? அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது, தன் கணவர் வீட்டுக்கு வரும்போது, அதே இடத்துல சுத்தாத. என் வீட்டுல நான் இப்படி வளர்ந்தேன், என் வீட்டுல நான் இப்படி இருந்தேன், இங்க வந்து என்னம்மா உளர்ற? எனக்கு இதை நீங்கள் செய்றீங்கள். இது எங்க அப்பா கிட்ட கேட்டா இல்ல, அதுக்கு இதுக்கு என்னவோ சம்பந்தம்? நீங்க சொல்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இப்ப இவரோட கணவர் இந்த பிராண்ட்ல தான் சட்டை வேணும், இந்த பிராண்ட்ல தான் பேண்ட் வேணும், இந்த பிராண்ட்ல தான் வாட்ச் போடுவேன்னு கேக்குறதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? மாட்டிக்கிட்டியா? சார் இந்த பிராண்ட் போட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை கொண்டு வர்றது அந்த பொண்ணு தான். எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வரதட்சணை கேட்கறது
பையன் வீட்டுல வாஷிங் மிஷின் கேட்கறதும் எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. யாரு? பொண்ணு வீடு தான். இல்ல அவங்க பொண்ணு அப்படி பண்ணிருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? டு பி ஹானஸ்ட், என்னோட ஹஸ்பண்ட்க்கு சில விஷயங்கள் போட்டா அழகா இருக்கும் நான் யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல அவங்களுக்கு கோல்டு கப் நான் என் காசுல தான் ஏன் போட்டேன். நீங்க வாங்கி கொடுத்தீங்க? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா என் கூட இருக்கிறவருக்கு போட்டா எனக்கு நான் பிடிக்கும். சொன்னேன்ல, ஏன் கூட இருக்கிறவங்க. ஏன் கத்துற? சரி சரி சரி. அதுதான் நான் சொன்னேன். அத நான் தானே போட்டேன். எங்க இல்லையே, அப்பா அம்மா எதுக்கு? போட அப்படி சொல்லலையே. இல்லையே. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. உங்க மாமனார் போட்டாங்க. இல்லம்மா, இல்ல அன்னைக்கு உங்ககிட்ட பணம் ஒரு இல்லம்மா. நிமிஷம். டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இல்ல அவங்க கேக்குற ஒரு சிம்பிளான கேள்வி என்னன்னா, என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? இன்னைக்கு வரதட்சணை எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது காரணம் இங்க வரக்கூடிய மருமகள் தான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அவங்க தான் டைரக்டா இத பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும்னு தூண்டி விடுறாங்க. ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அந்த தூண்டுதல் காரணமா தான் இந்த வரதட்சணை நடக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வரதட்சணை கொடுமையால தூக்குல தொங்குறாங்க, டீ குடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த புரட்சி திருமணம். சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்ல சார், மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்றாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.